मद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அங்கமுகரே புலகபூஷணமாஸ்ரயல்தி பிருங்கங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. நாராயணியத்தினுடைய நிருசிம்மாவதாரத்தினுடைய மகிமையை வர்ணிக்கக்கூடிய 25வது தசகத்தினுடைய பூர்த்தியில கிட்டத்தட்ட நாராயண பட்டத்திரி வந்துட்டார். ஏன்னா அவதாரத்தினுடைய காரணமான ஹிரண்யகசிபுவனுடைய வதத்தை நரசிம்ம சுவாமி நடத்திட்டு கோராந்திர மகளாதரம்னு அப்படியே கோரஸ்வரூபத்தோட அங்க இருக்கக்கூடிய தேவதைகளோட யுத்தத்துக்கு போக தேவதைகளும் லக்ஷ்மி நரசிம்மனாகவும் சாந்த நரசிம்மனாகவும் எம்பெருமான மாற்றி அவருடைய உக்கிரகத்தை அடக்குவதற்காக மகாலட்சுமியை போய் அழிச்சுன்னு வரத்துக்காக ஓடி போன மகாலட்சுமியும் நான் அவருடைய ஒரு கோபத்தை அடக்கி அவரை சாந்தப்படுத்துறேன்னு ஓடி வராராம். கம்பர் வர்ணிக்கிறார், பூவிற்றிருவை அழகில் புன்கலத்தை யாவர்க்குள் செல்வத்தை விடியும் இன்பத்தை ஆவிர்த்துணையை அமுதிர் பிறந்தாலை தேவர்க்குள் தம்மோயை ஏவினார் மார்ச்சல்ல. மகாலட்சுமி அங்கேருந்து வேகமா வந்துட்டு இருக்கா. எங்க என்னுடைய மகாவிஷ்ணுன்னு அப்ப அங்க இருக்காரே அவர்தான் காமிச்சாலாம். அந்த சொரூபத்தை பார்த்து குருவாயூரப்பா தேவதைகள் பயந்ததோ பிரம்மா பயந்ததோ ஆச்சரியம் இல்லை. சதா சர்வ காலமும் அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பல்னு உன்னுடைய திருமார்பலையே நித்தியவாசம் பண்ணக்கூடிய மகாலட்சுமி கூட அந்த ரூபத்தை பார்த்து பயந்து வேகமா ஓடியே போயிட்டாளாம். தேவதைகள்லாம் பின்தொடர்ந்துட்டு ஓடினா, அம்மா உங்களை நம்பித்தானே நாங்க அழிச்சுட்டு வந்தோம், நீங்களே இப்படி பயந்துட்டு ஓடினா எப்படின்னு. மகாலட்சுமி சொன்னாலாம், என்னுடைய மகாவிஷ்ணு சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம்னு பரமசாந்த ஸ்வரூபத்தோட இருப்பவர், அமைதியே தவழக்கூடிய முகத்தை உடையவர். யாரோ ஒரு சிங்கத்துக்கு கோபம் வந்துருத்து, அவர் பாதி சிங்கமாகவும் நரனாகவும் இருக்காருன்னு அவர்தான் மகாவிஷ்ணுன்னு என்ன நீங்க தப்பா கூட்டிட்டு வந்து அவர் அடக்க சொன்னா என்னால முடியாது. என்னுடைய மகாவிஷ்ணுவனுடைய கோபத்தை நான் அடக்குவனே தவிர மற்றவர்களுடைய கோபத்தை அடக்க வேண்டியது என் வேலை இல்லைன்னு மகாவிஷ்ணுவனுடைய ரூபமே புரியாம அந்த உக்கிரகத்தை பார்த்து மகாலட்சுமியும் குருவாயூரப்பா பயந்து ஓடி போயிட்டா. அப்ப தேவதைகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பியே தோணசாக கோபி புவனே தூரே ஸ்திதே பீரவக சர்வே சர்வ விருஞ்ச வாசவமுகாக பிரத்யேகம் அஸ்தோஷத. பட்டத்திரி 25வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். இப்படி ஒரு குழப்பத்துல பிரம்மாதி தேவதைகள்லாம் எப்படி இவருடைய கோபத்தை அடக்கிறது, மகாலட்சுமியை நம்பிட்டு இருந்தோம், நாமளும் கிட்டக்க நெருங்க முடியல அப்படின்னு இவெல்லாம் யோஜனை பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாமன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். 25வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, சதை நிரம்பிய கொழுப்பில் மேவியே சாரு நின்னுடை உடலஜே உதயனாயிராய் பார்த்த ஈசனும்
பிரம்மன் இந்திரன் முதல் பதபதைத்தனர் அருகில் நிற்கவும் பயம் மிகுந்தவராகிய எதை இனி செய்வதென்று தம்மிடை எண்ணமோ மறந்தனர். இதே குழப்பத்திலே நிற்கிறான்ற இந்த ஒரு சூழ்நிலையில அடுத்த பரிணாமமாக 25வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை அவர் துவங்க இருக்கார். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய நரசிம்ம சுவாமியினுடைய ஒரு திருக்கோயில் உங்க எல்லாருக்கும் கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் பன்ருட்டி என்ற அந்த பன்ருட்டி பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் நாம் தரிசித்த பூவரசங்குப்பம் லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய திருவதிகை என்ற ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சரணாராயண பெருமாள் சயன நரசிம்ம பெருமாளுடைய திருக்கோயிலிலே இதோ நாம் தாயார் ஹேமாம்புஜவல்லி என்னும் செங்கமலவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். தாயாருடைய சன்னதியை நாம் அடைவதற்கு முன்னால் அங்கு முகப்பிலே தசாவதார மூர்த்திகள் அனைவரும் நின்ற திருக்கோலத்திலே அழகாக நமக்கு சிற்ப வடிவத்திலே காட்சியை அளிக்கின்றார்கள். இதோ மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நாம் வர்ணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிருசிம்மாவதாரம் என்று ஒவ்வொரு அவதாரங்களாக வாமனனும் அவர்களை தொடர அதற்கு அடுத்தாற்போல் நாம் இப்போது தரிசிக்கக்கூடிய பரசுராமனுடைய திருக்கோலம், ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி, பலராமன், கண்ணன், எடுக்கவிருக்கக்கூடிய ஸ்ரீகல்கி அவதாரம் என்று தசாவதார மூர்த்திகளை நாம் தரிசித்து உள்ளே நுழைகின்றோம். அதற்கு மேலே மூலவருடைய விமானத்திலே தாயாருடைய விமானத்திலே தாமரை மேல் அமர்ந்த திருக்கோலத்திலே அபய வரத ஹஸ்தங்களோடு இருபுறமும் சிங்கம் அலங்கரிக்கக்கூடிய மகாலட்சுமியின் தரிசனத்தையும் அடைந்து இதோ தாயார் சன்னதியை அடைந்து விட்டோம். காண கிடைக்காத ஒரு திவ்ய தரிசனம். ஹேமாம்புஜவல்லி என்னும் தன்னுடைய திருநாமத்திற்கு ஏற்றாற்போல் அழகான திருமுகத்துடன் அமர்ந்த திருக்கோலத்திலே கிரீடம், திலகம், தன்னுடைய மூக்குத்தி அவைகளை எல்லாவற்றையும் தான் அழகாக சார்த்திக் கொண்டு கருணையே கூர்ந்திருக்கக்கூடிய ஒரு முகத்தோடு அந்த ஹேமாம்புஜவல்லி தாயாரானவள் தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே இதோ அழகாக காசு மாலையை தரித்துக் கொண்டிருப்பதையும் நாம் தரிசிக்கின்றோம். அதற்கு நடுவிலே பளபளக்கக்கூடிய ஒரு நீலக்கல் பதக்கத்தோடு சதுர்புஜங்களிலே இரு கைகள் தாமரை பூவை லாவகமாக ஏந்தி இருக்க, மூன்றாவது நமக்கு அபயமளிக்கக்கூடிய அபயகஸ்தமாகவும், நான்காவது வரத கஸ்தமாகவும் காட்சியளிக்கக்கூடிய ஹேமாம்புஜவல்லி தாயார் உயர்ந்த நரசிம்மனால் அணிவிக்கப்பட்ட அழகான திருமாங்கல்யத்தினுடைய சேவையையும் நாம் அடைகின்றோம். மாலைகளை சார்த்திக் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த தாயாருக்கு முன்னால் அதே போன்று ஹேமாம்புஜவல்லி தாயார் உற்சவமூர்த்தியும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு உற்சவமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே மூலவர் போன்றே கிரீடத்தையும் தான் தரித்துக் கொண்டு தாமரை பூக்களை கையிலே ஏந்திக் கொண்டு அபய வரத ஹஸ்தத்துடன் கருணையே தவழக்கூடிய திருமுகத்துடன் திறந்த கண்களுடன் 3 அடுக்கு பதக்கங்களை தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே சார்த்திக் கொண்டு கம்பீரமாக உயர்ந்த திருமன்காப்பு சங்கு சக்கரம் அலங்கரிக்கக்கூடிய பீடத்தின் மேலே மாலைகளை சார்த்திக் கொண்டு இங்கு சேவை சாதிக்கக்கூடிய ஹேமாம்புஜவல்லி தாயாருக்கு பிரதி வெள்ளிக்கிழமையிலே இங்கு புறப்பாடானது நடைபெறுகின்றதாம். அது மட்டுமல்லாமல் இதே திருக்கோயிலிலே இங்கு ஒரு அழகான கண்ணாடி அறையானதும் அமைய பெற்றிருக்கின்றது. துவாரபாலகர்கள் அலங்கரிக்கக்கூடிய அந்த கண்ணாடி அறைக்கு உள்ளே ஆச்சரியமான இந்த கண்ணாடி அறையில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹேமாம்புஜவல்லி தாயாரும் சரணாராயண பெருமாளும் பங்குனி உத்திர நன்னாளிலே இங்கு சேர்த்தியாக எழுந்தருளி நம்மை அனுகிரகிப்பது என்பது இந்த கண்ணாடி அறையினுடைய விசேஷம். அந்த ஹேமாம்புஜவல்லி மூலவர், உற்சவர் மூர்த்தி இவர்களை நாம் உத்தமமாக மகாலட்சுமி நரசிம்மாவதாரத்தில் நுழைந்து நரசிம்மனை சமாதானப்படுத்தாமல் திரும்பிவிட்டாலும் இங்கு திருவதிகையிலே மூலவராகவும் தான் உற்சவராகவும் இருந்து கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய தாயாரை அவளுடைய திவ்ய ஹாரத்தியோடு அந்த தரிசனத்தை நாம் அடைந்து குருவாயூருக்கு 25வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிக்கக்கூடிய பரிணாமத்திற்கு திரும்பிவிட்டோம். குருவாயூரப்பா, பூஜோப்யக்ஷத ரோஷதாம் நிபவதி பிரம்மஜ்ஞயா பாலகே
பிரக்லாதே பதயோர்நமத்யபபஜே காருண்ய பாராகுலகம் சாந்தஸ்த்வம் கரமஸ்ய மூர்த்னி சமதாக சோஸ்திரைரதோத்காயதக தஸ்யாஹ காமதி யோபிதே நிதவரம் லோகாய சானுக்ரகம். இவ்வாறு மகாலட்சுமியும் ஓடின உடனே குருவாயூரப்பா தேவதைகள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டாளாம். என்ன முடிவுக்கு வந்தா அப்படின்னு கேட்டா, பிரகலாதனை தவிர வேற யாரும் இப்ப இவரை சமாதானப்படுத்த முடியாது, பிரகலாதன் ஒத்தந்தான் சமாதானப்படுத்தணும்னு பிரகலாத பதயோர் நமத்யபவஜே காருண்ய பாராகுலகம். பிரம்மா இந்திரன் 33 கோடி தேவதைகள் பிரகலாதனிடத்துல போய் கையை கூப்பினாலாம். குழந்தை, உனக்காக தானடா நிருசிம்மன் இப்படி அவதாரம் பண்ணா, உனக்காகத்தானே இந்த ஒரு கோபம் அவனுக்கு, உன்னை உங்க அப்பா கஷ்டப்படுத்தினார்னு இந்த ஒரு உக்கிரகம், அதனால அவனை அடக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மை உன்னிடத்துல தான் இருக்கு. நீ கிட்டக்க போ, அந்த சுவாமியினுடைய பாதத்தை நீ கெட்டியா பிடிச்சுக்கோ, அவர் உன்னை பார்த்த உடனே அவருடைய கோபம் எல்லாம் அடங்கு பிரகலாதனை போய் வேண்டினாளாம். குருவாயூரப்பா பிரகலாதன் கவலைப்படவே இல்லை, மகாலட்சுமி கூட பயந்துட்டு ஓடி போயிட்டான். ஆனா அவதார காலத்திலேருந்தே இந்த ஒரு உக்கிரகத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால குழந்தைக்கு பயம் இல்லை. என்ன பண்ணான்னா அழகான பதம் நாராயணியத்துல நமத்யபபஜே, பயம் கொஞ்சம் கூட இல்லாம நமஸ்காரம் பண்ணிட்டு காருண்ய பாராகுலகம் நேர அந்த லட்சுமி நரசிம்மர் முன்னாடி போய் நின்னுட்டு குதிச்சுட்டு இருக்கக்கூடிய உக்கிரகமான அவருடைய திருவடியை போய் தொட்டானாம். அப்படி அந்த பாதத்தை குழந்தை தொட்ட உடனே இவ்வளவு உக்கிரகம் நரசிம்மருக்கு எங்க போச்சுன்னு தெரியல. அடுத்த நிமிஷமே சாந்தஸ்வம் பரம சாந்தமூர்த்தியாக மாறிட்டார் குருவாயூரப்பா. அந்த சாந்தமூர்த்தியாக மாறினதோட இல்ல, அப்படியே பிரகலாதனை அரவணைச்சுண்டாராம். ஆனந்த கண்ணீரால் அவனுக்கு அபிஷேகம் பண்ணார். பிரகலாத வரதனாக அவனை தூக்கி தன்னுடைய மடியில வச்சிருந்தார். அத்தனை கோபமும் அடங்கெடுத்து தேவதைகளுக்கெல்லாம் தைரியம் வந்துடுத்து. அங்கங்க வெளியில இருந்தவா எல்லாரும் கிடுகிடுகிடுன்னு அவர் கிட்டக்க ஓடி வர ஆரம்பிச்சுட்டா. அப்ப சுவாமி என்ன பண்ணாருன்னு நேர பாக்குற மாதிரி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். சாந்தஸ்வம் கரமஸ்ய மூர்த்னி சமதாக சோஸ்திரைர் அதோத்காயதே. அந்த பவித்திரமான ரத்தம் தோய்ந்த தன்னுடைய கை இருக்க, அந்த கைய இவ அப்பாவை அழிச்சு அந்த கையால இந்த குழந்தை மேல அந்த கையை வச்சு இவருக்கு பரிசுத்தப்படுத்திக்கணும்னு நரசிம்ம சுவாமிக்கு தோணித்தான். தாமரை மாதிரி தன் கையை மாத்தி விட்டார். அந்த உக்கிரகம் அவருடைய முகத்துல மாத்திரம் போகல, கையிலையும் அந்த உக்கிரகம் அடங்கி போயிடுத்து. அப்படியே அவனுடைய தலையில கரமஸ்ய மூர்த்தி நிபகம், அவருடைய தலையில கைய வச்சார். பிரகலாதன அவரே அழுத்திட்டார். பிரகலாத பதயோர் நமத்யபபஜே காருண்ய பாராகுலகம். அவருடைய கரஸ்பர்சம் பட்டுதோ இல்லையோ, நின்னிலே எல்லை நிரூமித்தாய், நின்னருளால் என்னுளே எப்பொருளும் யாவரையும் யான் காண்கின்றேன், பின்னிலேன் முன்னிலேன் எந்தை பெருமானே பொன்னுளே தோன்றியதோர் பொற்கலனே போற்றுகின்றேன். அடுத்த நிமிஷமே பிரகலாதனுக்கு ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டானாம். பிரபோ, இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணே நரசிம்ம சுவாமி சொன்னார். குழந்தை, உன்ன மாதிரி யாரையும் நான் பார்த்ததே இல்லடா. உங்க அப்பாவை முன்னாடியே நான் குத்தி கலறி அழிச்சுட்டு இருக்கேன். உங்க அப்பாவோட யுத்தம் பண்ணி அவனை பரம கஷ்டப்படுத்தி இருக்கேன். அதையெல்லாம் நீ விவேகமாக நீ பார்த்துட்டு இருக்க. என்ன இருந்தாலும் எங்க அப்பா என்ன கஷ்டப்படுத்தினா கூட இப்படி நீங்க கலரி ரத்த கரியா ஆக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை என்னை எதிர்த்து பேசினியா? நரசிம்மா நரசிம்மான்னு நீ கைய கூப்பிண்டே என்னிடத்துல நீ நின்றுந்த. அது மாத்திரம் இல்ல, கொஞ்சம் கூட நீ பயப்படல. அப்படிப்பட்ட ஒரு விவேகம். உங்க அப்பாவை உன்ன எதிர நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தினேன், உனக்கு ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கா? உங்க அப்பாவும் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தானேன்னா பிரகலாதன் சொன்னானா, பிரபோ நான் எங்க கஷ்டப்பட்டேன்? நான் கஷ்டப்படவே இல்லையே. நீங்க கஷ்டப்பட என்ன விட்டேளா? மலையிலேந்து உருட்டினா கீழே கைய வச்சு காப்பாத்தினேள், யானையை மிதிக்க விடாம பண்ணேள், சூலத்தினுடைய நெருப்பெல்லாம் மாலையா மாத்தினேள். அதனால நான் கஷ்டப்பட்டேன்னு உங்க வாயால சொல்லக்கூடாது. அத்தனை கஷ்டத்திலேருந்து என்னை காப்பாத்தினேன்னு
உக்ரகமான நிருசிம்மன் அடங்கி பிரகலாதனும் நரசிம்மனும் சாந்தமா பேசின்னு இருக்கிறத தொடர்றார் நாராயண பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திருவதிகையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோயில் சுதர்சன மூர்த்தி, நவநீத கண்ணன் ஆகியோருடைய திவ்ய தரிசனத்திலே அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா